திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. தற்போதைய சமூக செயல்பாட்டாளருமான திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அதாவது பிடிஆரினுடைய 2 ஆடியோக்கள், பிடிஆர் பேசியதாக வெளியான அந்த 2 ஆடியோக்கள் இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா. முதல் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், புழுக்க வந்து இது ரிலீஸ் பண்றான், ஆட்டு புழுக்க வந்து ரிலீஸ் பண்றான். யாரு? அவன் தான் சவுக்கு சங்கர். ரெண்டாவது வீடியோ வந்து யார் ரிலீஸ் பண்றாங்க? ஆடு ரிலீஸ் பண்ணுது. ஆடு புழுக்க, ஆடுங்கிறது அண்ணாமலை, புழுக்குங்கிறது சவுக்கு சங்கர். அவ்வளவுதான் விஷயம். இது எதன் மத்தியில பரபரப்பா பேசப்படுது அப்படின்னா, பிஜேபி சார்ந்த சேனல்களான ரெட்பிக்ஸாக இருக்கட்டும், ஆதன் தமிழாக இருக்கட்டும், ஏன் கெட்டதுக்கு துணை போறீங்க? யார் சார் எங்களை நல்லது கூப்பிட்டா? இதை விட்டா எங்களுக்கு வேற என்ன சார் தெரியும்? எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த விஷயத்தை வந்து நொட்டணும்னு கேட்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து யோக்கியமான ஒரு வெங்காயமும் கிடையாது. இந்த கத்தியோட கைப்பிடி இல்ல நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கத்தியே நடுத்தருவுக்கு வந்துரும். அது வரைக்கும் நீ மாட்டு தொழுவத்துல வெயிட் பண்ணு. சொந்தக்காரங்க, சம்பந்தி, வெங்காயம், புங்காயம் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த நம்ம வந்து ஸ்டேட்டினுடைய கடந்த ஆட்சியில உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு. எடப்பாடி பழனிசாமி சிஎமாக இருந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையில இருக்கக்கூடிய எல்லா டெண்டர்களையும் சொந்தக்காரங்களுக்கே கொடுத்திருக்கான் மனுஷன். தன்னோட சொந்தக்காரங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாரா? அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? இது வந்து பதர் இன்னைக்கு வந்து வெளியே வந்துருச்சு. அது ஒரு பக்கெட் வந்து பதர் விசாரணை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பாலுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் பண்ணாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். கொடநாடு கொலை வழக்கெல்லாம் இருக்கு. அந்த இஷ்யூல சம்பந்தப்பட்ட வாளையார் மனோஜும் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலையில ஒன்னா இருந்தாங்க. சிறை பறவைகள். வாளையார் மனோஜ் சொன்ன கதையெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா, அந்த பவ்யம்மா இந்த வந்து நெத்தியில வந்து திருநூறு வச்சுக்கிட்டு ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை குளிக்கிறியா இல்லையா, சிவகடாட்சி மாட்ட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி ஒரு பெரிய மோசமான முகம் இருக்கு. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஒரு இது அந்த காலத்துல வில்லனா வருவாங்கல்ல, நம்பியாரு, கபாலி, அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் வந்து இங்க என்ன நடக்குது. சரி, இவங்க கொண்டு போய் யாருக்கிட்ட முதல்ல சொல்றாங்கன்னு பாருங்க. அமித்ஷான்னு சொல்லக்கூடியவர். இதுல சின்ன திருத்தம். அமித்ஷா முதல்ல யோக்கியமானா மக்களே யோக்கியமா? அது வந்து பாக்குறவங்களுக்கே தெரியும். அதான் ஊரே பேசுறேன். ஏதாவது ஹிரேன் பாண்டியா கொலை வழக்கு, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க நீதிபதி லோயாவுடைய வந்து மரண விவகாரம். இங்க போனவன வந்துடுறேன். கோயிலுக்கு எதுக்கு? அடி கம்மியா விழுகணும்னு கும்பிடுறதுக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சொருப்புதீன் ஷேக்கோடைய என்கவுண்டர். வந்துருவாங்க சார். என்னையா வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? இது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் இருக்காருல்ல, திரு இவரு நரேந்திர மோடி, பாரத தாயின் தவ புதல்வன், பிரம்மச்சாரி. அப்படிப்பட்ட ஒரு மான்சி சோனிங்கிற ஒரு பொண்ணை வந்து துரத்தி என்ன பண்ணாரு? எங்கடி ஓட பாக்குற? சோ இப்படிப்பட்ட குற்றச்சாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? அமித்ஷா பண்ண வேலைலாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட குட்டி வந்து இப்ப வந்து சில வேலைகளை பார்த்திருக்கு. அந்த கம்பெனியில அப்ப உள்ள பணம் எவ்வளவு அப்படின்னா வெறும் 50,000 ரூபாய். கொஞ்சம் சேஞ்ச் சார், கொஞ்சம் துளியுண்டு ஒன்லி. ஆனா 2014 இந்த பிஜேபி உள்ள வருது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 2015-16 ஒண்ணுக்கு போயிட்டு வரேன். ஒண்ணுக்கா இரு போலாம். கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு அந்த சொத்து அதிகமாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரதர். சொல்லுப்பா, சொல்லலைன்னா வெடிச்சு 16,000 மடங்கு, 16,000 டைம்ஸ் மோர் தென் அதிகமாக. இது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது?
அந்த இவரு அமித்ஷாவோட பையனுடைய சொத்து அதிகமா இருக்கு. என் வயிறு எரியுதுடா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அந்த இது விளையாடுறாங்க கிரிக்கெட்ல போயிட்டு அவரை தான் போட்டிருக்காங்க. அதுவே உங்களுக்கு பெரிய வருமானம், இன்கம். பிச்சைக்காரன் பிச்சை கட்ட கூட வாட்சி கட்டு கொடுக்குற வள்ளல் பரம்பரை நாங்க. சோ இப்படிப்பட்ட விஷயத்தை வச்சுட்டு நீங்க அங்க போய் நொட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நொட்டுற அளவுக்கு அங்க இருக்கவங்க ஒன்னும் யோக்கிய சிகாமணிகள் கிடையாது. Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு? You mean wasteland? இந்த குற்றச்சாட்டை யார் முதல்ல வைக்கிறா அப்படின்னா, கட்டிங் வாங்கி கொடுத்தா போதுங்க. வெறும் கட்டிங்காக என்ன வேணாலும் பேசுவான் தெரியுமா ஊருக்குள்ள. சக்தியை லவ் பண்ணல. மேல சொல்லு மேல மேல. சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் சரக்கு சங்கர். பயமா எனக்கா மோனிகா போடலாமா? ஆக்சுவலா சவுக்கு சங்கர்ங்கிறது தப்பு, சரக்கு சங்கர் தான் கரெக்டா இருக்கும். சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். மண்டே சரி தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். டேய் இனிமே இந்த மாதிரி பேரை நீ வச்சுக்க. இதுதான் உனக்கு ஆப்டான பேரு. இன்று முதல் நீ சரக்கு சங்கர் தான் எல்லோரால் அன்போடு அழைக்கப்படுவார். பிரதீப்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிஜேபியில இருந்தவனை வந்து கூட வச்சுக்கிட்டு அவனுக்கு பட்ட பேரே அடிதாங்கி. ஏன்டா பீர்வலை ஏத்துறானுங்க? ஏன்டா ஏத்துறானுங்க? ஏன்டா ஏத்துறீங்க? ஏன்டா வெயிலடிக்குது? ஏன்டா வெயிலடிக்குது? அவன் ஏன் கூட வரானா? ஓ அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? இது ஆமா ஓ ஐயா. அண்ணாமலை வந்து சவுக்கு சங்கர் வந்து சரக்கு சங்கரை வேவு பார்க்கறதுக்காக வந்து கூட விட்டுருக்கான். ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க. பிடிஆரை ஏக்நாத் ஷிண்டேவா மாத்தணும், பிஜேபிக்கு வந்து கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அஜெண்டாவை கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. அண்ணாமலை மூலியமா பிஎல் சந்தோஷ் கிட்ட கொடுத்துதான் இந்த சவுக்கு சங்கரை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு யார் தூது போனோம் அப்படின்னா இவன் போய் டெய்லியும் வாந்தி எடுக்கக்கூடிய, அதெல்லாம் சேனல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான் நான். ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ரெட் பிக்ஸ் இல்ல ரெட் புரோக்கர்னு வச்சுக்கோங்க. அந்த ரெட் பிக்ஸ் ரெட் புரோக்கர் சேனலோடைய வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரா? நீ பாக்குற உத்தியோகத்துக்கு இது போதாடா, உட்கார்றா. இந்த ஆதம் தமிழ்னு ஒரு சேனல், இந்த ஒரு பூமி மட்டுக்கார மாதிரி நீங்க அது ஒன்று இருக்கும் சொல்லிட்டு நல்லா தண்ணி அடிச்சு மாட்டினால. சரவணனும் இந்த அண்ணாமலை போட்டு கொடுத்த டிக்கெட்ல இருந்து பிளைட்ல போய் பிஎல் சந்தோஷம் பார்த்து ஐயா சாமி சத்தியமா சொல்றேங்க உங்களுக்கு இனிமே நாங்க சிறந்த அடிமையா இருப்போங்க. ஏன்னா என்னுடைய வே ஆப் அப்ரோச் எங்களுடைய கூட்டாளியான சவுக்கு சங்கரை மட்டும் வெளியே கொண்டு வந்துருங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் இருந்தா தாங்க எங்களால இந்த மாதிரி புரோக்கர் தொழில பார்க்க முடியும். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. இவ்வளவு நேரம் ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி பதர். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.